லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான 10 சிம்டம்ஸ் என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் நீங்கள் உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான 5 டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, நீங்கள் சாப்பிட்ற உணவில் அதிகப்படியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும், புரதச்சத்து அதிகமாக இருக்கணும். குறைஞ்ச அளவு கொழுப்பு சத்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது. டெய்லி எடுத்துக்கிற இன்டேக்கில் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ராசஸ்டு அண்ட் ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ரீஃபைண்ட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், மைதா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் பக்கம் போகாதீங்க. சால்ட்டை கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, நேரம் தவறாமல் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க. உங்கள் காலை உணவு 7லேருந்து 9 மணிக்குள்ளேயும், மதிய உணவு 1லேருந்து 2 மணிக்குள்ளேயும், இரவு உணவு 7லேருந்து 7:30 மணிக்குள்ளேயும் இருக்கணும். இந்த நேரங்களில் உங்களுக்கு பசி உணர்வு இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் ஜூஸஸ் அந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 3, வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதாவது 3லேருந்து 3 லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். இந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக அட் த டைமில் 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி 200 ml ஆஃப் வாட்டராக எடுத்துக்கோங்க. நம்பர் 4, ஒரு நாளைக்கு 30லேருந்து 60 நிமிடங்கள் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் உடலில் இருக்க எல்லா தசைகளும் செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் உங்கள் உடல் வலி கம்மியாகும், உடலில் ரத்த ஓட்டம் அதிகமாகும், உங்களோட இம்யூனிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், தூக்கமும் நல்லா வரும். பிராணாயாமம் ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வர்றதுனால உங்களோட பிராண சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நம்பர் 5, 9லேருந்து 9:30 மணிக்கெல்லாம் நைட்டு தூங்குறதுக்கு போயிடுங்க. முக்கியமாக உங்கள் மொபைல் ஃபோனை தூக்கி தனியாக வச்சுட்டு போங்க. நைட்டு தூங்கும்போது மொபைலோ டிவியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்லீப்பிங் டைமை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்லீப்பிங் டைம் கம்மியாக ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுல டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராப்பர் கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் ஆல்சோ அவைலபிள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் உமா மகேஸ்வரி, உமா சங்கர் கிளினிக்லேருந்து.